अभी भगवान को हमने पहचाना, परमात्मा के साथ हमने अपना अनुभव किया, परमात्मा से मिलन मनाया, तो परमात्मा के साथ का हम बहुत अच्छा अनुभव अभी संगम युग में कर सकते हैं। உலகத்துல பக்தி பண்றாங்க பக்தர்கள், அவங்களுக்கும் அவங்க பக்திக்கான ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பலன் கிடைக்குது. ஆனா நாம அப்படி இல்லை. சுயம் பகவானையே நம்ம இந்த கண்களால பார்த்திருக்கோம். அவரை நம்ம அனுபவம் பண்றதுக்காகவே இந்த சங்கம யுகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. बाबा मुरली में कई बार कहता है कि मैं आपके लिए आया हूँ, आपने बुलाया है, मैं आया हूँ, तो यूज मी. பாபா முரளியில பல தடவை சொல்றாங்க, குழந்தைகளே நான் உங்களுக்காகவே வந்திருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன், என்ன நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. तो यूज मी, कभी बाबा को आपने यूज किया है? बाबा को कोई काम सौंपा कि बाबा आपको ये करना है और बाबा ने कर दिया, ऐसा अनुभव हुआ है आपको? பிரதர் கேக்குறாங்க, நீங்க எப்பவாவது பாபாவுக்கு ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை முடிச்ச மாதிரி நீங்க ஏதோ அனுபவம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உங்க லைஃப்ல பாபா இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு பாபாவுக்கு ஒரு ஒர்க் கொடுத்து அத பாபா செஞ்சிருக்காங்களா? किया है? किया है, सबका जीवन में अनुभव है. मुझे इसीलिए देखो, एक है गीता, एक है भागवत. गीता में है नॉलेज और भागवत में है भगवान के साथ का अनुभव. तो मुझे बहुत नशा रहता है कि बाबा के बच्चों का जीवन भागवत जैसा है, हर एक का भगवान के साथ का बहुत अच्छा अनुभव है. ரெண்டு இருக்கு புத்தகங்கள், ஒன்று கீதை, இன்னொன்னு பாகவதம். கீதை அப்படின்னா பாபா கொடுக்கிற ஞானம், பாகவதம் அப்படிங்கிறது பகவானோட குழந்தைகளோட வாழ்க்கை அனுபவம். எனக்கு அந்த பாகவதம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது நம்ம குழந்தைகளான நம்மளோட வாழ்க்கை தான் அந்த பாகவதத்துல இருக்கு. हम भी भगवान का साक्षात्कार करना चाहते थे, तपस्या किया, गुरु के आश्रम में 7 दिन कमरे में बंद रह के तपस्या किया कि भगवान का 5 सेकंड का 10 सेकंड का साक्षात्कार हो जाए. பிரதர் வந்து அவங்களோட லைஃப்ல பகவானோட காட்சி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. 7 நாள் ஒரு குருவுடைய ரூமுக்குள்ளேயே அடைஞ்சி, ரூமுக்குள்ள பூட்டி உள்ள உட்கார்ந்து தபஸ்யா பண்ணியிருக்காங்க. ஒரு 5 செகண்டாவது அந்த இறைவனை கண்ணால பார்க்கறணும் அப்படிங்கிறதுக்காக. हमारा लौकिक परिवार वाला मैरिज करना चाहता था हमारा, लेकिन हमको एक ही लगन था कि मुझे भगवान का साक्षात्कार करना है. லௌகிக குடும்பத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்தது, பகவானை நான் இந்த கண்களால பார்க்கணும் அப்படின்னு. हम फिर सब कुछ छोड़ के हिमालय में जाने का डिसाइड किया कि अभी हिमालय में जाके तपस्या करेंगे, क्योंकि यहाँ तो साक्षात्कार नहीं हो रहा था. இங்கே காட்சி கிடைக்காததுனால நான் முடிவு பண்ணேன், இனிமேல் நம்ம இங்க இருக்க வேண்டாம், இமாலய மலைக்கு போயிடலாம், ஏன்னா அங்க போனாலும் நமக்கு காட்சி கிடைக்கும் அப்படின்னு. तभी हमारे मित्र ने कहा कि आपके घर के पास में गीता पाठशाला है. मैं उस समय गुजरात में बड़ौदा में था, तो कहा आपके घर के पास गीता पाठशाला है, आप गीता पाठशाला में जाइए तो आपको वहाँ पर बहुत अच्छा गीता का ज्ञान मिलेगा. तो हमको लगा चलो गीता पाठशाला है तो गीता होगी, तो हम वहाँ पे चले गए. அப்போ ஒரு பிரதரோட ஒரு நண்பன் சொன்னாங்களாம், அவங்க பிரதரோட வீடு வந்து பரோடா குஜராத்ல இருக்குது. அப்போ நீங்க வந்து அந்த இடத்துல ஒரு கீதா பாடசாலை இருக்கு, நீங்க அங்க போங்க, அங்கே வந்து கீதையினுடைய இது விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்போ பிரதர் நினைச்சாரா, சரி அது கீதையினுடைய விளக்கங்கள் நம்ம கேட்கலாம். तो वो भाई ने हमको समझाया कि वो देखो लास्ट में लक्ष्मी नारायण का फोटो है ना, लास्ट फोटो, वैसा बहुत अच्छा फोटो वहाँ लगा हुआ था. तो उसने कहा कि ये यूनिवर्सिटी है और यहाँ का लक्ष्य है लक्ष्मी नारायण बनाना. அப்போ அந்த பிரதர் அங்க இருந்தவர் சொன்னாங்களாம், லக்ஷ்மி நாராயணன் போட்டோ அங்க ஒன்று பெருசா இருந்தது போல. அப்போ அதை பார்த்துட்டு இங்கே வந்து இது ஒரு யூனிவர்சிட்டி,
இந்த யூனிவர்சிட்டியில நமக்கு ஒரு லட்சியம் இருக்கு. அது என்னன்னா மனிதனிலிருந்து நம்ம தேவதை ஆகணும் அப்படின்னு. मैंने सोचा कि यहाँ पे क्लास करेंगे तो कोर्स करेंगे तो शादी करना कंपलसरी है क्योंकि लक्ष्मी नारायण बनाते हैं यहाँ पे। அப்போ அந்த லட்சுமி நாராயண் போட்டோ இருந்ததுனால பிரதர் நினைச்சாங்களாம், அப்ப இங்க வந்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ண வச்சிருவாங்க போல இருக்கு, ஏன்னா ஜோடியாலாம் இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க. तो हमने पूछा वो भाई को, डॉक्टर भाई था, क्योंकि हमने बहनों को नहीं देखा, सेंटर नहीं देखा, वो तो किसी के घर में पाठशाला चलती थी, तो हम तो सीधा वहीं गए थे। तो हमने उसको पूछा भाई को कि क्या यहाँ शादी करना कंपलसरी है? तो वो भाई कंफ्यूज हो गया कि क्या जवाब दे रहे इसको। அப்போ அது பிரதர், அது வந்து ஒரு சென்டர் கிடையாது, அங்க சரண்டர் சிஸ்டர்ஸ் யாருமே கிடையாது, அது வந்து கீதா பாடசாலை மட்டும் நடக்குது. அந்த வீட்டுல இருந்த ஒரு பிரதர் வந்து ஒரு டாக்டர் பிரதர். அப்போ அவர்கிட்ட இவங்க கேட்டாங்களாம், அப்ப இங்க வந்தா நம்ம கம்பல்சரியா கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. क्योंकि वो डॉक्टर भी शादीशुदा था। ஏன்னா அந்த டாக்டர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். அப்ப அவருக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியல, முழிக்கிறார். तो जब हमने पूछा तो वो बोला कि नहीं आपकी मर्जी हो ऐसा। हमने कहा नहीं, आप हमको बताइए कि शादी आपके यहाँ करना कंपलसरी है क्या? அப்போ அவர் சொன்னாரா, இல்ல அது உங்க விருப்பம் தான், நீங்க பண்ணலாம் பண்ணாம கூட இருக்கலாம் அப்படின்னு. அப்ப நீங்க இவர் வந்து திரும்ப திரும்ப கேட்டாரா, நீங்க கரெக்டா சொல்லுங்க, கம்பல்சரியா பண்ணணுமா இல்லையா? क्योंकि हमने गुरु के आश्रम में ही जो सुना था कि भगवान का साक्षात्कार करना है तो ब्रह्मचर्य व्रत का पालन करना चाहिए, तो हमने प्रतिज्ञा लिया था गुरु के आश्रम में कि हम आजीवन ब्रह्मचर्य व्रत का पालन करेंगे। फिर सोचा कि शादी के बाद तो ब्रह्मचर्य व्रत का पालन नहीं कर सकते हैं, इसलिए हमने दूसरा प्रतिज्ञा लिया कि हम इस जीवन में शादी नहीं करेंगे। ये दो प्रतिज्ञा हमने गुरु के आश्रम में लिया और यहाँ ये लक्ष्मी नारायण बना रहे थे हमको। அதாவது அவங்க வந்து குருவுடைய ஆசிரமத்திலேயே அவங்க வந்து 2 உறுதிமொழி எடுத்திருந்தாங்களாம். ஒண்ணு வந்து பிரம்மச்சரிய விரதத்தை வந்து அவங்க கடைபிடிப்போம் அப்படின்றது மாதிரி, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிட்டு அதுக்கப்புறம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முடியாதுங்கிறதுனால கல்யாணமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இப்படி 2 உறுதிமொழி அவங்க வாழ்க்கையில எடுத்திருந்தாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா லட்சுமி நாராயணன் ஜோடியா இருந்தாங்க. फिर उन्होंने कहा नहीं देखो, हम तो भगवान का ज्ञान सुनाते हैं, आपको अगर शादी करना है तो आपकी इच्छा, ये आपका व्यक्तिगत डिसीजन है, करना है तो भी ठीक, नहीं करना है तो भी ठीक, हम आपको कुछ नहीं कहेंगे। அப்ப அவங்க சொன்னாங்களா, இது உங்களோட பர்சனல் முடிவு தான், நீங்க விருப்பப்பட்டா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், விருப்பப்பட்டா கல்யாணம் பண்ணாம கூட இருக்கலாம், அதனால ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்களா. हमने कोर्स किया, थोड़ा कंफ्यूज हो गए शुरुआत में आत्मा परमात्मा का सब सुनते हुए। फिर 5th डे को 84 बर्थ का जो 84 जन्मों का चित्र है, वो कोर्स जब पूरा किया कि हमारा कैसे 84 बर्थ होता है और सारा ज्ञान क्लियर हो गया, और जैसे बाबा का साक्षात्कार किया, साक्षात भगवान मुझे मिल गया, उसका बहुत अच्छा अनुभव हो गया हमको। அவங்க முதல் நாள் கோர்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. 5வது நாள் வந்து முதல் நாள்லாம் அவங்களுக்கு ரொம்ப அது தெளிவு கிடைக்கல. 5வது நாள் வந்து 84 பிறவிகளுடைய அந்த படத்தை அவங்க கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப தெளிவடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சாட்சாத்காரம் என்ன, சுயம் சாட்சாத் பகவானே எனக்கு கிடைச்சிட்டாரு, அவ்வளவு ஆனந்தம் எனக்கு கிடைச்சது. जब 7 दिन का कोर्स पूरा हुआ तो 8वें दिन मुरली क्लास के बाद मुझे सामने बुलाया और वो भाई ने पूछा कि अभी आपका परिचय दीजिए। तो 8वें दिन ही मैंने बहुत नॉलेज क्लियर था, इसलिए कहा कि ये शरीर का नाम ललित है, अभी सीए की पढ़ाई पढ़ रहे हैं, ऐसा पूरा परिचय दिया। அப்போ 7 நாள் முடிஞ்சு 8வது நாள் கிளாஸ், ரெகுலர் கிளாஸ் முடிஞ்சதும் அந்த பிரதர் முன்னாடி கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு உங்களுடைய அறிமுகத்தை நீங்க எல்லாரும் முன்னாடி சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். அப்ப ஏற்கனவே இவருக்கு ஞானம் நல்ல பக்காவா புத்தியில ஏறினதுனால சொன்னாங்களாம், இந்த உடம்புடைய பேரு லலித், என்னோட பேரு ஆத்மா அப்படின்னு தெளிவா சொன்னாங்களாம். उन्होंने पूछा आपके जीवन का लक्ष्य क्या है? அவங்க கேட்டாங்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன லட்சியம் அப்படின்னு கேட்டாங்க. तो
तो हमने बहुत विश्वास के साथ उनको उत्तर दिया, क्योंकि ज्ञान पूरा क्लियर हो गया था। तो हमने विश्वास के साथ उत्तर दिया कि हम सतयुग में पहले जन्म में श्री कृष्ण के साथ उनका जो बेस्ट फ्रेंड है, सारा दिन जो श्री कृष्ण के साथ ही रहता है, वो बेस्ट फ्रेंड वाला पार्ट हम प्ले करेंगे। लक्ष्मी बनना, नारायण बनना नहीं, लेकिन श्री कृष्ण का बेस्ट फ्रेंड वो पार्ट हम प्ले करेंगे। ये जीवन का लक्ष्य है। அப்போ லட்சியம் என்னன்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு ஞானம் அவ்வளவு நல்லா புரிஞ்சிருந்ததுனால அவங்க சொன்னாங்களாம், சத்தியுகத்துல ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நெருங்கிய நண்பன் யாரு கிருஷ்ணனுக்கு கூடயே எப்போதும் இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நண்பனாக நான் போய் பிறக்கணும். லக்ஷ்மியாவோ நாராயணனாவோ எனக்கு பிறக்க தேவையில்லை, நான் கிருஷ்ணனுக்கு நெருங்கிய நண்பனாக இருக்கணும் அப்படி சொன்னாங்களாம். तो इस प्रकार से ये आध्यात्मिक यात्रा शुरू हुई। फिर हमने सोचा कि हम तो वैसे भी सन्यासी बनने वाला था, तो अभी सीए की पढ़ाई हम आधी पढ़ चुके थे। तो फिर सोचा अभी छोड़ दे, अभी बाबा की सेवा करें, अभी आगे नहीं पढ़ना है, क्यों टाइम वेस्ट करें, भगवान आ गया है, फिर हम टाइम वेस्ट क्यों करें। तो जी सीए படிப்பு படிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பிரதர் நினைச்சாங்களா, நமக்கு இனி இந்த படிப்பெல்லாம் தேவையில்லை, இந்த பாடியில விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சாங்களாம். ஏன்னா இப்போ பகவானே கிடைச்சிட்டாங்க, அதனால பகவானுக்கு தான் சேவை பண்ணணும், இந்த படிப்பை நம்ம படிக்க வேண்டாம். पर बहन जी ने कहा, सेंट्रल इंचार्ज बहन जी ने, कि देखो जनरल सेवा कोई भी कर सकता है, पर सीए की सेवा जो है वो कोई नहीं कर सकता है, वो सीए ही कर सकता है। तो आप सीए की पढ़ाई पूरी करो, ये नहीं सोचो कि टाइम वेस्ट होगा, लेकिन बाबा की सेवा में ये डिग्री यूज होगी, ये समझ के आप पढ़ाई पूरी करो। அப்போ அந்த சென்டர்ல உள்ள சிஸ்டர் சொன்னாங்களா, ஜெனரலான சேவையை யார் வேணா செய்யலாம், ஆனா சிஏ படிச்சு செய்யறவங்களோட சேவையை அவங்க மட்டும் தான் பண்ண முடியும். அதனால நீங்க அந்த படிப்பை நல்லா ஃபுல்லா படிச்சு முடிங்க, பாபாவோட சேவைக்கு இது பயன்படும், அதனால நீங்க பாதியில படிப்பு விட வேண்டாம்னு சொன்னாங்க. तो हम बाबा के रूम में गए और बाबा को कहा कि बाबा हमको पद पैसा पोजीशन नहीं चाहिए, लेकिन अगर इस सीए की डिग्री से आपको कोई सेवा लेनी हो भविष्य में, तो आप मुझे पास कर देना, हम पढ़ने में ज्यादा टाइम नहीं लगाएंगे। பாபாவோட ரூமுக்கு நேரம் போனாங்களாம். பாபா கிட்ட சொன்னாங்களாம், பாபா இந்த படிப்புனால உங்களோட சேவைக்கு ஏதாவது பிரயோஜனப்படும்னா என்ன நீங்க இந்த படிப்புல பாஸ் ஆக்குங்க. நான் இந்த படிப்புக்கு ரொம்ப டைம் செலவழிக்க மாட்டேன், ஆனா இந்த படிப்புனால எனக்கு எந்த வருமானமோ எந்த பதவியோ பணமோ எதுவும் தேவையில்லை, உங்களோட சேவைக்கு தான் இது பயன்படணும்னு சொன்னாங்க. मैं और मेरा कजिन ब्रदर, हम दोनों साथ में सीए कर रहे थे, एक ही साथ एक ही रूम में रहते थे। मैं बहुत कम पढ़ता था, क्योंकि डेली सेंटर पर जाना, योग करना, मुरली क्लास, सेवा, तो बहुत कम पढ़ने का टाइम मिलता था। वो सारा दिन बैठ के पढ़ता था। जब मैं नहीं पढ़ता था तो वो बोला, ललित मैं स्टैम्प पेपर पे लिख के दे सकता हूँ कि तू सीए में पास नहीं हो सकता है। मैंने कहा जैसा भगवान चाहेगा वैसा करेंगे। அப்போ இவரும் இவருடைய ஒரு கசின் பிரதர், அவங்களும் ரெண்டு பேரும் ஒரு சகோதரர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ரூம்ல தான் தங்கி இருந்து படிச்சிருக்காங்க. பிரதர் லலித் பாய் சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம், வாணி கேட்பாங்க, சேவை பண்ணுவாங்க, இப்படி அவங்களோட டைம் மேக்சிமம் சென்டர்லயே போயிட்டு இருந்தது. ஆனா அந்த பையன் கூட இருந்த பையன் எப்பவுமே படிச்சுட்டே இருப்பானா. அப்ப அந்த பையன் சொன்னானா, உனக்கு நான் ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி தரேன், நீ सीए பாஸ் ஆக மாட்டே அப்படின்னு. पर बाबा की कमाल देखो, भगवान को हजार हाथ वाला कहते हैं ना, तो उसकी कमाल ये कि मैं तो जैसे जैसे परीक्षा देता गया पास हो गया सीए। मेरे बाद 6 बार उसने एग्जाम्स दिया, तब वो पास हुआ। ஆனா பகவானோட அதிசயத்தை பாருங்க, நான் எக்ஸாம் எழுத 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 பாஸ் ஆயிட்டே இருந்தேன், ஆனா நான் முடிச்சு 6 தடவை எக்ஸாம் எழுதின பிறகுதான் அந்த பையன் பாஸ் ஆகிக்கிறான். तो हमें भगवान की मदद जो है वो मिलती ही रहती है, बस हम केवल उसके साथ कम्युनिकेशन करें, उसको हर बात कहें, उसकी हर बात सुने और उसकी श्रीमत पर चले, तो बाबा की मदद हमें पूरी पूरी मिलती है।
நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பாபாவுடைய காரியத்தை நம்ம செய்யணும். பாபா என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம சிறமேற்கொண்டு அதை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எல்லா காரியத்தையும் பாபா பூர்த்தி பண்ணிடுறாங்க. हमारा पिताजी बहुत नाराज रहता था हमारे से, क्योंकि हमने शादी नहीं किया फिर, तो घर वाले बहुत नाराज थे। तो 7 साल तक मेरा बांधेला का पार्ट है, जैसे कुमारियों का बांधेली का पार्ट होता है, ऐसे 7 साल तक मेरा बांधेला का पार्ट रहा है। பிரதருக்கு வீட்டுல அவங்க அப்பா வந்து பிரதர் மேல ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா பிரதர் வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால அவங்களுக்கு எல்லாம் சங்கடமா இருந்தது. அதனால பிரதரை வந்து சேவைக்கோ சென்டருக்கோ வந்து ரொம்ப சீக்கிரமா வர முடியறது இல்லை. பந்தனம் இருக்குது வீட்டுல. 7 வருஷம் நான் வந்து எப்படி கன்னியாஸ் வீட்டுல பந்தனத்துல இருப்பாங்களோ அதே போல நான் 7 வருஷம் பந்தனத்துல வீட்டுல இருந்தேன். मैरिज का भी बहुत पेपर आया, लेकिन बाबा ने बहुत बहुत बड़ा पेपर आया मैरिज का, लेकिन बाबा ने उसमें से भी फिर मुझे बाहर निकाल दिया। பெரிய டெஸ்ட் பேப்பர் எனக்கு கல்யாணத்துல வந்தது. ஆனா அதுல இருந்தும் பாபா என்ன வெளியில எடுத்தாங்க. मेरे से छोटी 2 बहनें हैं और उससे एक छोटा भाई, हम 4 भाई बहन हैं। तो मेरे से छोटी बहन की शादी पिताजी ने करवा दी थी। उससे छोटी बहन की शादी नहीं हो रही थी, तो पिताजी ने मेरे पर गुस्सा किया कि तू ब्रह्मा कुमारी में जाता है, इसलिए तेरी बहन से कोई शादी नहीं करता है। அப்போ இவங்களுக்கு மொத்தம் வீட்டுல 4 பேரு. கடைசி தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிருந்தது. அதுக்கு அடுத்த தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் ஆகவே இல்லாம இருந்தது. அப்போ அவங்க அப்பா சொன்னாங்களா, நீ பிரம்மகுமாரிஸ்ல போனதுனாலதான் உன் தங்கச்சியை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. मैंने बाबा और फिर मेरे को बोला कि अभी इसके लिए लड़का ढूंढना और इसके शादी का सारा खर्चा करना वो तेरे को करना है, ऐसा पिताजी ने बोला। तो मैं बाबा के साथ रूम में गया और बाबा को बोला, बाबा पिताजी ने ये काम सौंपा है, मतलब मुझे कुछ भी कोई काम कहता है सेंटर से, घर से, ऑफिस से, तो बाबा के रूम में जाके बाबा को बोल देने का कि बाबा ये काम करना है। அப்போ பாபா இவங்க அப்பா சொன்னாங்களாம், இந்த தங்கச்சிக்காக பையனை நீதான் கண்டுபிடிக்கணும், அந்த தங்கச்சியோட கல்யாண செலவையும் நீதான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இவங்க நேர பாபா ரூம்ல போய் பாபாட்ட சொன்னாங்களாம், பாபா இப்படி எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, தங்கச்சிக்கு பையனும் பார்க்கணும், அவங்களுக்கு கல்யாண செலவையும் நான் தான் பண்ணணும்ட்டு. ஏன்னா பிரதர் எப்பவுமே என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுக்கு என்ன ஒரு வேலை ஒப்படைச்சாலும் யார் ஒப்படைச்சாலும் ஃபர்ஸ்ட் போய் அதை பாபா கிட்ட சொல்லிடுவாங்களாம். मैं चार्टर्ड अकाउंटेंट हूँ, तो एग्रीमेंट साइन करता हूँ बार बार। तो बाबा के साथ भी एक एग्रीमेंट साइन किया है कि जो बाबा कहेगा वो मैं करूंगा और मेरा कुछ भी काम है वो बाबा करेगा, ऐसा एग्रीमेंट साइन किया। சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னாலே சைன் போட்டுட்டே இருப்பாங்க இல்லையா, அது போல பிரதரும் கூட பாபா கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களாம். என்னன்னா, பாபா உங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை நான் பண்ணிடுவேன், எனக்கு என்னெல்லாம் வேலை இருக்கோ அதை நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பாபாக்கு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களாம். उस समय में एक कंपनी में जॉब करता था, तो मधुबन से मुझे इनविटेशन मिला कि 15 दिन अकाउंट की सेवा के लिए आओ। तो कंपनी वाले ने छुट्टी नहीं दिया, तो मैंने रिजाइन कर दिया जॉब से और मधुबन सेवा में चला गया। ஒரு தடவை கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மதுபன்ல இருந்து அழைப்பு வந்துதான், நீங்க 15 நாள் அக்கௌண்ட்ஸுக்காக இங்கே வரணும் அப்படின்னு. அப்ப லீவு கேட்டிருக்காங்க, லீவு கொடுக்கல கம்பெனிக்காரங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்களா, ரிசைன் பண்ணிட்டு அப்படியே மதுபன் சேவைக்கு போயிட்டாங்க. जब मधुबन सेवा करके वापस आया तो मेरे पास जॉब नहीं था, बैंक बैलेंस नहीं था कुछ भी, और बहन की शादी का खर्चा भी करना था जो पिताजी ने बोला हुआ था, पर जो भी छूट गया था। तो उस समय बाबा की मुझे विशेष मदद मिली। அப்போ 15 நாள் சேவை முடிச்சுட்டு ஊருக்கு வராங்க. ஊர்ல வந்தா அவரு கையில பைசாவே கிடையாது, ஏன்னா வேலையும் கிடையாது. ஆனா தங்கச்சிக்கு கல்யாண செலவு ஏத்துக்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த பொறுப்பு வேற இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. मैंने बहन जी को कहा, मैं हर काम बहन जी को पूछ के ही करता था,
भले घर में रहता था तो भी बहन जी, हमारी निमित बहन जी जो है, उसको पूछ के, बाबा ने निमित बहन जी को बनाया है तो हमको निमित को पूछ के करेंगे, मतलब बाबा जवाबदार। அப்போ அவங்க என்ன ஒரு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அவங்க அவங்க நிமித்தமான சகோதரி கிட்ட கேட்டுட்டு தான் அதை செய்வாங்களாம். ஏன்னா பாபா சொல்லியிருக்காங்க, நீங்க கேட்டு செய்யும் போது அதுக்கு பொறுப்பு பாபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. तो हमने बहन जी को कहा कि बहन जी, मैं या तो अहमदाबाद में दूसरा जॉब करूं या फॉरेन में कहीं जॉब के लिए ट्राई करूं या सीए का अपना खुद का ऑफिस करूं, आप जो कहेंगे वो मैं करूंगा। तो बहन जी ने कहा कि आप अपना सीए का ऑफिस करो। तो फिर हमने अपना खुद का ऑफिस शुरू किया। அப்போ பெஞ்சிட்ட கேட்டாங்களா, பெஞ்சி நான் வந்து அகமதாபாத்ல வேற புதுசா வேலை தேடவா, இல்ல நான் ஃபாரின்ல போய் வேலை பார்க்கவா, இல்ல நானா எனக்கு சொந்தமா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணவா, இந்த மூணுல நீங்க எது சொல்றீங்களோ நான் அது செய்வேன் அப்படி சொன்னாங்களா. அப்போ பெஞ்சி சொன்னாங்களா, நீ சொந்தமா சிஏ கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னாங்களா. अभी सीए का प्रैक्टिस चालू करना है तो कोई ऑफिस किराया लेना पड़े, ऑफिस का रेंट चुकाना पड़े, फर्नीचर बनाना पड़े, फिर कोई क्लाइंट भी होना चाहिए जिसका हम ऑडिट करें, लेकिन कुछ भी नहीं था मेरे पास। बहन जी ने बोला तो हमने चालू कर दिया। जिस कमरे में मैं किराए पर रहता था उसी कमरे में मैं सीए का ऑफिस एड्रेस छपा के चालू कर दिया। ஏன்னா ஒரு ஆஃபீஸ் திறக்கணும்னா அந்த ஆஃபீஸுக்கு தேவையான நாற்காலி, பெஞ்ச், டேபிள் அதெல்லாம் வேணும். அதுக்கப்புறம் அதில் நிறைய செலவு இருக்கு. ஆனால் பிரதர் கையில் எதுவுமே இல்லை. பிரதர் பெஞ்சி சொன்னாங்க நீ ஆஃபீஸ் திறந்துருங்க. உடனே அவர் தங்கின அட்ரஸ்லேயே அவரோட ஆஃபீஸ் பேரை போட்டு அவர் புதுசாக ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. अब देखो बाबा की कमाल, बाबा निराकार है लेकिन वो कैसे कमाल करता है उसका मुझे बहुत अनुभव है। तो 20 डेज में मैंने ऑफिस शुरू किया, तो 20 डेज में मुझे इतना काम मिला जो मेरे सारे साल की सैलरी के बराबर, उससे मुझे फीस मिलने वाली थी केवल 20 डेज। பாபா வந்து அப்படி ஒரு அதிசயம் பண்ணாங்க. 20 நாள்ல எனக்கு அவ்வளவு கிளைண்ட்ஸ் புதுசா கிடைச்சாங்க. ஒரு முழு வருஷம் பூரா நான் வேலை பார்த்தா எவ்வளவு சம்பளம் எனக்கு கிடைக்குமோ அது எனக்கு 20 நாள்ல கிடைச்சது. फिर 10 दिन और निकला और अहमदाबाद का एक सीनियर चार्टर्ड अकाउंटेंट वो मुझे सामने से अपनी ऑफिस बुलाया और कहा कि आप मेरी ऑफिस में पार्टनर बन जाओ। मैंने बहन जी को पूछा, पार्टनर बन गया। जिस महीने में मैं पार्टनर बना उसी महीने में एक वहां नया सोर्स ऑफ इनकम शुरू हुआ जिसमें मुझे भी बहुत अच्छा शेयर मिलता था। और 8-9 महीने में तो मुझे बहन की शादी के लिए जितना पैसा चाहिए वो सारा इकट्ठा हो गया। मैं जॉब करता तो 5 साल में भी इकट्ठा नहीं होता। அதாவது அப்போ அகமதாபாத்ல இருந்த ஒரு சீனியர் சிஏ பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து இவங்களை கூப்பிட்டு விட்டாங்களாம். நீங்க வந்து எனக்கு பார்ட்னரா ஆகு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அடுத்த 10 நாளுக்குள்ள. அப்ப இவங்களும் பெஞ்சிட்ட கேட்டாங்களா, உடனே பார்ட்னர் ஆயிட்டாங்க. பார்ட்னர் ஆனதும் அவங்களுக்கு ஏதோ புதுசா ஒரு ஸ்கீம் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. அதுல அவங்களுக்கு அவ்வளவு வருமானம், இவங்களுக்கும் அந்த ஷேர் கிடைச்சிருக்கு. அது வந்து 6-7 மாசத்துக்குள்ள அவங்க தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணமுமே அந்த 6 மாசம் 7 மாசத்துல இவர் சம்பாதிச்சிட்டார். இதுவே அவர் தனியா வேலை பார்த்து சம்பாதிச்சிருந்தா 5 வருஷம் ஆனா கூட சம்பாதிச்சிருக்க முடியாது. बहन की शादी हुई, बहुत अच्छी तरह से शादी हुई। मेरे माताजी पिताजी सोचे इसके पास तो पैसा भी नहीं था, इसकी नौकरी भी चली गई, फिर इतना पैसा कहाँ से आ गया इसके पास, इसने लोन लिया या क्या किया, उनको वो समझ में ही नहीं आ रहा था। அப்ப இவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா தங்கச்சிக்கு கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டாங்க. அப்போ அவங்க நினைச்சாங்களா, இவனுக்கு வேலையும் இல்லை, இவனுக்கிட்ட பைசாவும் கிடையாது, எப்படி இவன் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கான், இவன் என்ன செய்யறான் அப்படின்னு நினைச்சாங்களா. जब मैरिज पूरा हुआ तो वो लड़के के पिताजी और मेरे पिताजी दोनों बैठ के बात कर रहे थे, मैं भी वहां बैठा था। तो लड़के के पिताजी ने हमारे पिताजी को कहा कि हमारा आपस में कोई परिचय नहीं था,
फिर भी आपकी बेटी को हम अपने घर ले जा रहे हैं। आपको पता है हम क्यों ले जा रहे हैं? அப்போ கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் இவங்க அப்பாவும் அந்த புதுசா கல்யாணமான அந்த பையனோட அப்பாவும் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவரும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ அந்த பையனோட அப்பா வந்து இவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க, எனக்கு உங்களை முன்ன பின்ன தெரியாது இது வரைக்கும், ஆனா எதனால உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணேன்ற காரணம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களா. तो हमारे पिताजी ने कहा कि बताइए क्यों ले जा रहे हैं। तो उन्होंने कहा कि जब पहली बार आप लड़का देखने के लिए हमारे घर आए थे, ललित जी भी साथ में थे, तो जब हमने ललित जी का जीवन देखा तो हमको लगा कि जिसका भाई इतना अच्छा संस्कार वाला, धार्मिक प्रवृत्ति वाला, संस्कार वाला है, तो उसकी बहन कितनी अच्छी होगी जो हमारे घर को संभालेगी। इसलिए हम आपकी लड़की को ले जा रहे हैं। அதாவது பையனை பாக்குறதுக்காக இவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் அந்த பையனுக்கு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப லலித் பாயும் கூட போயிருக்காங்க. அப்போ அவர் பார்த்திருக்கிறாரு, அந்த பொண்ணோட அப்பா பார்த்திருக்கிறாரு, பையனோட அப்பா பார்த்திருக்கிறாரு, இவ்வளோ ஒரு தார்மீக சிந்தனை உள்ள ஒரு பையன் இப்படி இருக்கிறான், அவனோட முகத்தை பார்த்தோன்னு அவங்களுக்கு அப்படி தோடி இருக்கு. இப்படி ஒரு பையன் வந்து இருக்கிறான்னா அப்போ இவனோட குணங்கள் தானே இவனோட தங்கச்சிக்கும் இருக்கும். அப்போ அந்த பொண்ணு நம்ம வீட நல்லபடியா பார்த்துப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த கல்யாணத்துக்கு உடனே சம்மதிச்சேன்னு சொன்னாங்க. हमारे पिताजी ने मुझे क्या बोला था, तुम ब्रह्मा कुमारी में जाता है इसलिए तुम्हारी बहन से शादी नहीं करता है। और बाबा ने रिप्लाई क्या दिलाया कि ये ब्रह्मा कुमारी में जाता है इसलिए आपकी लड़की को ले जा रहे हैं। ये भगवान का चमत्कार है। அதாவது இவங்க அப்பா என்ன சொல்லியிருந்தாங்க, பிரம்மகுமாரிகள்ல நீ போறதுனாலதான் உன் தங்கச்சி கல்யாணம் ஆகலைன்னு. ஆனா இப்ப கடைசியில எப்படி முடிஞ்சதுன்னா, பிரம்மா குமாரியில இவர் பிரதர் இருந்ததுனாலதான் அந்த காரணத்துக்காக தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகிருக்கு. அப்போ பாபா எப்படி பதில் கொடுத்திருக்காங்க பாருங்க. तो बाबा हमारी कदम कदम पर मदद करता है। हमको जो चाहिए, हम जितना चाहते हैं उससे कई गुना ज्यादा देता है, पर हमारा विश्वास होना चाहिए। பாபா வந்து ஒரு ஸ்டெப்பும் நமக்கு அவ்வளவு உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு மடங்கு அல்ல, பல மடங்கு பாபா நமக்கு உதவி பண்றாங்க. ஆனா நமக்கு பாபா மேல நம்பிக்கைங்கிறது முதல்ல இருக்கும். जब हम बाबा पर छोड़ देते हैं तो बाबा चमत्कार करता है। जब हम पकड़ के रखते हैं तो बाबा सोचता है चलो इसको जो ठीक लगता है वो करे। लेकिन जब हम बाबा के ऊपर जवाबदारी दे देते हैं तो फिर बाबा का चमत्कार होता है। எப்போ நம்ம நம்மளே பார்த்துக்கலாம்னு நினைச்சிட்டு ஒரு வேலையை பிடிச்சு வச்சிருக்கோமோ அப்போ பாபா நினைப்பாங்களா, சரி என் குழந்தை அதுவே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. எப்போ பாபா கிட்ட இதை ஒப்படைக்கிறோமோ அப்போ பாபா வந்து அதிசயம் செஞ்சு காட்டுறாங்க. अभी मैं जिस अहमदाबाद में जिस मकान में किराए पर रहता था, एक कमरा और किचन था। तो नीचे वो बीके भाई रहते थे, ऊपर का खाली था उनकी बहन का, तो वो मुझे किराए पर दिया हुआ था। तो एक दिन उन्होंने मुझे बताया कि वो बहन का जो ग्रैंड सन है उसका कॉलेज में एडमिशन हुआ है, वो गांव से 15 दिन बाद सब सामान लेके आएगा, तो आपको ये मकान खाली करना है। அப்போ பிரதர் வந்து ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தாங்க. அந்த வீட்டு மாடியில வந்து ஒரு கிச்சன் ஒரு ரூம் அவ்வளவுதான் இருந்தது. அந்த பிரதருடைய தங்கச்சி ஒருத்தங்க, அவங்களோட பையன், தங்கச்சி பையனுக்கு படிப்புக்கு சீட்டு கிடைச்சிருக்குதுன்னு அந்த பையன் என்ன பண்ண போறான், இங்க இருந்த ஊருக்கு மாறி வரான். அப்போ அந்த பிரதர் சொன்னாங்களாம், இனி நீங்க இந்த வீடை காலி பண்ணணும், அந்த பையன் வந்து இங்கதான் வந்து தங்க போறான், 15 நாள்ல அவன் எல்லா சாதனங்களும் கொண்டு வந்துருவான். हम बाबा के कमरे में गए और बाबा को बोला बाबा मकान चेंज करना है, आप देख लेना। அப்ப நான் நேரா பாபா ரூமுக்கு போனேன். பாபாட்ட சொன்னேன், பாபா எனக்கு வீடு மாத்தணும், நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். हमने मकान नहीं देखा कुछ भी। वो भाई ने 2-3 मकान हमको बताया तो पसंद नहीं आया, तो 14 डेज निकल गया, लास्ट दिन आ गया। அந்த பிரதர் கூட இவங்களுக்கு 2-3 வீடு காமிச்சாங்களாம். ஆனா பிரதருக்கு அந்த வீடு பிடிக்கல. 14 நாட்கள் இப்படி போயிடுச்சு, கடைசி நாள் வந்துருச்சு. जब लास्ट दिन हम मुरली क्लास सुन के उतर रहे थे तो हमारे सेंटर इंचार्ज बहन जी ने पूछा कि ललित भाई आपको मकान चेंज करना है? मैंने कहा जी दीदी चेंज करना है। कब चेंज करना है? मैंने कहा दीदी आज ही चेंज करना है। तो कहा आपने कहीं देखा है? तो मैंने कहा देखा तो नहीं है। तो वो हंसने लगे। क्यों हंसने लगे?
कि मकान चेंज करना है, आज ही चेंज करना है, देखा भी नहीं है और चिंता भी नहीं है। அன்னைக்கு காலையில கிளாஸ் முடிச்சு வெளியே வரும்போது சிஸ்டர் கேட்டாங்களாம் பிரதர் கிட்ட, லலித் பாய் உங்களுக்கு வீடு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படி கேட்டாங்களாம். அப்போ பிரதர் சொன்னாங்களா, ஆமா சிஸ்டர் சொன்னாங்களா. எப்போ சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டாங்களாம். இன்னைக்கு தான் சேஞ்ச் பண்ணணும். வீடு எதுவும் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே சிஸ்டர் சிரிச்சுட்டாங்களாம். ஏன்னா இன்னைக்கே வீடு சேஞ்ச் பண்ணணும், வீடு பார்க்கல, ஆனா கவலையும் இல்லை, அப்படியே உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு. वो हंसते हंसते अंदर गए, एक किचन लेके आए जिसमें 8-10 चाबी थी, लाके मेरे हाथ पे रखा और मुझे कहा कि एक पूरा बंगलो है, किसी भाई का बंगलो था, वो पूरा खाली पड़ा था, 3 मंजिल का बंगलो, 8-10 कमरा, पूरा बंगला खाली पड़ा था। बोले आप ये बंगलो संभालो। உள்ள போயிட்டு ஒரு சாவி கொத்து எடுத்துட்டு வந்தாங்களா, அதுல 8-10 சாவி இருந்துச்சாம். அப்போ சிஸ்டர் சொன்னாங்களா, இது ஒரு பெரிய பங்களா, மூணு அடுக்கு பங்களா, இதுல 6-7 ரூம் எல்லாம் இருக்கு, இது வேற ஒரு பிரதரோடது, இதை நீங்களே பாத்துக்கங்க, நீங்க அங்க போய் தங்கிக்கோங்க. मुझे कितना चाहिए था? 1 कमरा किचन चाहिए था। बाबा ने क्या दिया? 8-10 कमरों का पूरा बंगला ही दे दिया। எனக்கு ஒரே ஒரு கிச்சனும் ஒரு ரூமும் தான் தேவைப்பட்டது, ஆனா பாபா எனக்கு என்ன கொடுத்தாங்க? 8-10 ரூம் உள்ள ஒரு பெரிய बंगलाவே எனக்கு கொடுத்தாங்க. जब हम अपनी इच्छा से करते हैं तो हमको इतना मिलता है, लेकिन जब हम बाबा पर छोड़ देते हैं तो बाबा अनलिमिटेड देता है। நம்மளோட சொந்த விருப்பப்படி நம்ம பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும், ஆனா பாபா கிட்ட ஒப்படைக்கும் போது பாபா அவ்வளவு நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்துறாங்க. मैंने लेकिन कब दिया? लास्ट डे। ஆனா என்னைக்கு கொடுத்தாங்க? கடைசி. तब तक हमारे निश्चय की परीक्षा। அப்ப அது வரைக்கும் பாபா நம்மளோட நம்பிக்கையை சோதனை பண்ணி பார்க்கறாங்க. जब हम मनुष्य को कोई काम सौंपते हैं तो हम फॉलो अप करते हैं, भाई हो जाएगा, कब हो जाएगा, ठीक चल रहा है, टाइम पर हो जाएगा। लेकिन भगवान को काम सौंपने के बाद फॉलो अप की भी जरूरत नहीं है। இப்போ ஒரு மனிதன்கிட்ட ஒரு வேலையை நம்ம ஒப்படைச்சிருக்கோம்னா நம்ம அடிக்கடி போய் செக் பண்ணுவோம், இவர் கரெக்டா பண்றாங்களா, எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா பகவான் கிட்ட ஒரு வேலையை நம்ம ஒப்படைச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி சிந்தனை பண்ண வேண்டியதே கிடையாது. तो ऐसे इस जीवन में बाबा ने कई अनुभव कराए। 31 इयर्स का राजयोगी लाइफ है। बाबा ने कई अनुभव कराए कि कैसे कदम कदम पर बाबा की मदद मिलती है। என்னோட வாழ்க்கையில 31 வருடங்களா நான் பிரம்மகுமாரா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு எண்ண முடியாத அளவுக்கு அனுபவங்கள் பாபா என்னோட வாழ்க்கையில கொடுத்துட்டே இருக்காங்க. आज जब मैं अपनी पिछली लाइफ पर नजर डालता हूँ तो कैसे छोटे से गांव में किसान के रूप में मेरा जन्म हुआ, कैसे बाबा ने उस छोटे से गांव से मुझे ट्रेनिंग देते 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 आज पूरे विश्व का अकाउंट, फाइनेंस, लीगल कारोबार बाबा करा रहा है। நான் என்னோட வாழ்க்கையை அப்படியே திரும்பி பார்க்கிறேன். நான் ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன விவசாயியா இருந்த என்ன பாபா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வளர்த்து வளர்த்து எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்து இன்னைக்கு உலகத்துக்கே விஸ்வத்துக்கே அக்கௌண்ட்ஸ் பார்க்குற ஒரு விஸ்வவித்யாலயத்துல மெயினான ஒரு பொறுப்பு பாபா இருந்து இன்னைக்கு கொடுத்து இவ்வளவு வளர்த்துருக்கிறாங்க. निश्चय बुद्धि विजयंती, बस इतना ही याद रखना है। बाबा में पूरा निश्चय रहे, हमारी हर बात हम बाबा के साथ शेयर करें, हम बस बाबा मेरा, मैं बाबा का, जो बाबा कहता है वो हम करें, हमारा सब काम बाबा करने के लिए बंधा हुआ है। நிச்சய புத்தி விஜயந்தி, அதாவது நம்பிக்கை எங்க இருக்குதோ அவங்களுக்கு வெற்றி உறுதியா இருக்கு. அதனால பாபா நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட எல்லா பொறுப்புகளையும் பாபா கிட்ட கொடுத்தா பாபா அதை கண்டிப்பா நமக்கு செய்து முடிப்பாங்க. गीता जब मैं भक्ति में पढ़ता था तो एक श्लोक आता था, वो श्लोक पढ़ के ही मैं भगवान को समर्पित हो गया भक्ति में ही। वो श्लोक है, अनन्यस चिंतयन्तो माम ये जना पर्युपास्ते तेषां नित्याभियुक्तानां योगक्षेम वहाम्यहम्। இவங்க பக்தியில
ஒரு கீதையினுடைய ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை படிச்ச அந்த நிமிஷமே அவங்க பகவான் கிட்ட தன்னோட மனசை பலி கொடுத்துருக்காங்க. அதோட விளக்கத்தை அவங்க சொல்லுவாங்க. वो श्लोक का अर्थ है, भगवान कह रहे हैं कि जो मुझे अनन्य भाव से याद करेगा उसकी सभी जवाबदारी मेरे ऊपर है, केवल उसका योगक्षेम मैं वहन करूंगा। योगक्षेम माना अप्राप्ति की प्राप्ति कराना, प्राप्ति की रक्षा करना। भगवान गारंटी दे रहा है कि वो मेरा काम है, मैं खुद करूंगा, लेकिन शर्त एक है, अनन्य भाव से मेरा चिंतन करेगा। எந்த யார் ஒருத்தர் அசைக்க முடியாத ஒரே நம்பிக்கையில் என்னை நினைவு செய்வார்களோ அவர்களுடைய எல்லா பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அவர்களுடைய உடைமைகளை பாதுகாக்கவும் நான் செய்கின்றேன் அப்படின்னு அந்த ஸ்லோகனுடைய அர்த்தம் இருக்கு. मैंने कहा ये तो कितना अच्छा है, हमको केवल भगवान को हर काम कर रहे हैं, हमको केवल भगवान को याद करना है और हमारा सारा काम भगवान करता है, इससे अच्छा सौदा और क्या हो सकता है। அப்போ பிரதர் நினைச்சாங்களா இது எவ்வளவு அழகான ஒரு ஸ்லோகன், அப்போ நமக்கு எவ்வளவு சிம்பிளான வேலை, நம்ம உட்கார்ந்து அவரை நினைச்சா மட்டும் போதும், நம்மளோட எல்லா வேலைகளையும் அவங்களே பார்த்துக்கிறாங்க, அப்போ கண்டிப்பா நான் இதை பண்ணணும்னு நினைச்சாங்களா? बाबा मुरली में भी क्या कहता है, बस मुझे याद कर, यही कहता है ना, हर मुरली में यही कहता है, मुझे याद कर। முரளியில கூட பாபா என்ன சொல்றாங்க, என் ஒருவனை நினைவு செய், இதுதானே சொல்றாங்க. तो बहुत सरल है, तो हम बाबा को याद करें और बाबा हमारा सब कार्य करने के लिए बंधा हुआ है। सतयुग में ऊंच पद भी बाबा ही देगा, बस हमें केवल उसको याद करना है। அதனால நீங்க எந்த கவலையும் இல்லாம பாபாவை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. பாபா நம்முடைய எல்லா வேலைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றி வைப்பாங்க, நாம உட்கார்ந்து அவரை மனதால நினைவு செஞ்சா போதும். बहुत अच्छा, हम यहाँ आना हुआ मधुबन से, खास आप सबसे मिलने का सौभाग्य प्राप्त हुआ। आप हमारे 84 जन्म के संबंधी हैं। நீங்க உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 84 ஜென்மத்தினுடைய உறவினர்கள் நீங்க எல்லாம் அப்படின்னு நம்மள சொல்றாங்க. बहुत खुशी हुई, हमारे कोकिला बहन जी बहुत ही स्नेह रखते हैं, बहुत ही अथक सेवाएं करते हैं, बहुत सुंदर फुलवारी बनाई है। हमारे और भी साथी मधुबन से आए हैं, लेकिन वो अभी वहाँ कन्याकुमारी में गए हुए हैं साइट सीइंग के लिए। हम आपसे मिलना था, इसलिए हम जल्दी आपके पास आ गए हैं। अभी आपसे छुट्टी लेके हम आगे कोलम जाएंगे। இப்போ பிரதருக்கு கூட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கன்னியாகுமரியில இருக்கிறாங்க. ஆனா பிரதர் நம்மளை பாக்குறதுக்காக முன்னாடியே இங்க வந்துட்டாங்க. பிரதர் சொல்றாங்க சிஸ்டர் ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, நல்ல களைப்பில்லாம சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப அன்பு கொடுக்குறாங்க, நல்ல வரவேற்றாங்க. அது உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ओम शांति। भाई जी हमारा कन्याकुमारी ब्रह्मा कुमारी के साहबा है।